அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. அதனால தான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 17, 18 வசனங்களை வாசிப்போம். ஆமென். அவரை குறை கூறுகிறார்கள். பவுலை அவரை குறை கூறும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் இறை அருளை பார்க்காமல் அவர் வெளி தோற்றத்தின் அடிப்படையில் அவரை பிற தூதர்களோடும் திருத்தூதர்களோடும் இறை பணியாளர்களோடும் ஒருமைப்படுத்தி ஒப்புப்படுத்தி அவரை சக்தியற்றவர், பேச்சாற்றல் அற்றவர், தோற்றத்தில் பொலிவற்றவர் என்றெல்லாம் அந்த கொரிந்திய கிறிஸ்தவர்கள் சிலர் அவரை குறை கூறுகிறார்கள். ஆனால் இன்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடவுளின் தனிப்பட்ட சாயல் என்பதை உணர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சாயலில், ஏனென்றால் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது நாம் மனிதனை நம் சாயலிலும் உருவிலும் உண்டாக்குவோம். தம் சாயலிலும் உருவிலும் மனிதனை ஆண்டவர் உண்டு. அவருடைய சாயல், அவருடைய உருவில் எந்த தொடக்க நூலில் பார்க்கிறோம். அதனால தான் இங்கே பவுலுடைய எண்ணங்கள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் இந்த பெருமையை பிரதிபலிக்க கூடியவனாய் இருந்தால் நாம் நம்மை பற்றியோ அல்லது பிறர் நம்மை பற்றியோ நற்சான்று அளிக்க வேண்டிய தேவை இல்லை. நமக்கு யாரும் நற்சான்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நற்சான்று கொடுக்க வேண்டும்னா நம்முடைய சிந்தனையும் செயலும் கடவுளுக்கு சான்று பகர்கின்றனாய் அமையும் போது கடவுள் நமக்கு தரும் நற்சான்று. அவரே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பார். இன்னைக்கு அந்த ஸ்தோத்திரப்பலி எடுத்தோம். ரோசரி ரெட்ரீட் சென்டரில் காலையில் 1/2 மணி நேரம். இப்போ அந்த இடத்துல நம்மளை பற்றி யாரும் பெருமை பாராட்டும் நம்ம செய்யலை. நம்ம கடவுளுக்கு செய்ய வேண்டியதை அதி உன்னதமான நற்கருணை ஆண்டவர் சமூகத்தில் அந்த சிற்றாலயத்தில் மிக அழகாக செய்தோம். ஆனால் அதை பெருமை பாராட்டுவதற்கு ஆவியானவர் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு நம்ம வரும்பொழுது அங்கே இருக்கின்ற இயக்குனர் தந்தை நம்மை என்ன செய்தார்? பெருமைப்படுத்தினார். படுத்தினாரா இல்லையா? இப்போ நம்ம சொல்லணும். நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்டோமா? நம்ம அவர்கிட்ட போய் பிளெஸிங் போய்ட்டு நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லும் பொழுது
ரொம்ப அருமையான ஆசீர்வாதத்தோடு அந்த ஆராதனை செஞ்சீங்கன்னு சொல்லி நம்மை பெருமைப்படுத்தினார் என்று சொன்னால், அந்த நற்சான்று இறைவனிடம் இருந்து, தூயாவியானவரிடம் இருந்து, அந்த இயக்குனர் தந்தை குருவானவர் மூலமாக நமக்கு வந்து அடைகிறது. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அது அங்கே அந்த அனுபவத்தை அங்கே பெற்றவர்கள் தான் அந்த தெரியும். ருசித்தவர்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. பவுல் சொல்லுவார், ராயப்பர் சொல்லுவார், யோவான் சொல்லுவார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. அதனால தான் அந்த பணிவு கனிவு. அப்போ பிறர் நம்மை பற்றியோ நற்சான்று அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் சிந்தனையும் செயலும் இதற்கு சான்று பகர்கின்றவாய் அமையும் பொழுது கடவுள் நமக்கு தரும் நற்சான்று நம்முடைய உன்னத அவருடைய ஏட்டிலே, அவருடைய வாழ்வு நூலிலே நம்முடைய பெயர்கள் எழுதப்படும். இதை நாம் உணர வேண்டும். அப்போ 17-18 வருஷம் கிறிஸ்துவில் நாம் வாழும் பொழுது பெருமை மிக்கவர் ஆகிறோம். அவரின் சாயலோடு இணைக்கப்படுகிறோம். குழந்தைகளின் சாயல் அல்லாமல் ஆண்டவருடைய சாயலோடு இணைக்கப்பட்டு கடவுளின் குழந்தைகளாய் திகழ்கிறோம். இதுவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெருமை. நம் எண்ணங்களும் செயல்களும் இந்த பெருமையை பிரதிபலிக்க கூடியதாக இருந்தால் நாம் நம்மை பற்றியோ அல்லது பிற நம்மை பற்றியோ நற்சான்று அளிக்க வேண்டிய தேவை இல்லை. அதனால தான் லூக்கா நற்செய்தி இன்னைக்குள்ள வசனம் மிக அழகாக சொல்லும். லூக்கா நற்செய்தி கடைசி வார்த்தை, இன்றைய வாசகம் இயேசுவே உமக்கு நன்றி. இன்றைய வாசகம் லூக்கா நற்செய்தி இன்றைய வாசகத்தை வாசிக்கலாம் யாராவது ஒருவர்? சத்தமாய். மத்தேயு 11 எடுங்க. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 16-19 வரை. தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் கட்டை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படி எனில் யோவான் வந்தபோது அவர்கள் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தட்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆமென். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களும் பாவிகளுக்கும் நண்பர் என்கிறார்கள். எனினும் அந்த அடி வசனம் தாங்க, அடி மரம். ஞானம் அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஞானம் மெய்யானது. ஞானம் என்று சொன்னால் கடவுள். கடவுள் உண்மை உள்ளவர். ஞானம் மெய்யானது என்று சொன்னால் கடவுள் உண்மை உள்ளவர். அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
அதை தான் இங்கே பவுல் சொல்கிறார், மிக அழகாக சொல்கிறார். 2 கொரிந்தியரில் மிக அழகாக சொல்லுவார். என்ன சொல்கிறாரு? அந்த பணிவு கனிவை பற்றி சொல்லுகிறார். பணிவையும் கனிவையும் குறித்து. இந்த பணிவு கனிவு தான் நமக்கு வேணும். பணிவு என்பதை நாம் நேற்றும் தியானித்தோம். இன்றையும் ஆவியானவர் நமக்கு அதை கற்றுத்தருகிறார். பவுல் கனிவோடு நடந்து கொள்கிறார். அல்லேலூயா. இயேசுவிடமிருந்து பணிவையும் கனிவையும் கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நாமும் இயேசுவிடமிருந்து அந்த பணிவையும் கனிவையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே இருக்கிறது மறையுண்மை. பணிவு கனிவு. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். பணிவு. எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். பணிவு. ஒருவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்தாய். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தாய். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாய். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு பசியோடு இருந்தாய், என் பசியை ஆற்றினாய். நான் மருத்துவமனையில் இருந்தேன், என்னை சந்திக்க வந்தாய். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தாய். இந்த பணிவு இப்போ இவங்களெல்லாம் போய் பார்க்கும் பொழுது அது கனிவாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இவற்றையெல்லாம் இச்சிறியோரில் நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அவை எனக்கே செய்தீர்கள். ஆமன். பார்த்தவர்களே, இயேசுவிடமிருந்து பணியையும் கனிவையும் கற்றுக்கொள்கிறோம். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். பணிவு என்பது இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மை நிலை குலையாமல் இருக்க செய்கிறது. பணிவு என்பது இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே என்று சொல்லும் பொழுது நம்மை நிலை குலையாமல் இருக்க செய்கிறது. எதிலும் இறைவனின் கரத்தை காண செய்கிறது. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. நான் பணிவோடு இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேன். எனவே நான் நிலை குலையாமல் இருக்கிறேன். எதிலும் இறைவனின் கரத்தை காண செய்கிறது. அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்க பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் நம்மீது. அதான் கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்கன்னு சொல்லி அந்த தைரியத்தை தருகிறார். அல்லேலூயா. தம் பெயரையும் புகழையும் நலத்தையும் நாடாது பணிவு. பணிவு என்ன செய்யும்? அதனுடைய குணங்கள் என்ன? தன் பெயரையும் புகழையும் நலத்தையும் ஒரு நாளும் நாடாது. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை,
எல்லாம் நீ தந்ததானம். எல்லாம் நீ கொடுத்ததுப்பா. என் சொந்த ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, உம்மால் மாத்திரம் எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சப்பான்னு சொல்லி அங்கே விட்டுரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. அவர் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து பிரசங்கம் பண்ண முடியுமா? அவர் மட்டும் இல்லைனா நீங்கள்லாம் அங்கே உட்காந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியுமா? கொள்ளை நோய் கொரோனா வந்தபோது கூட நம்மை அழிக்காமல் நம்மை பாதுகாத்து கொண்டாரே. ஆமென். ஆமென். இறந்திருந்தால் 5 வருடம் ஆயிருக்கும். லாசருடைய சகோதரி சொன்னது போல, ஐயோ 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்கவே 4 நாளிலே. 5 வருடம் கொரோனா முடிஞ்சு, கொரோனாக்கு அப்புறம் கொரோனா வந்து கூட நம்மை இம்மட்டும் வழிநடத்திய தேவன் இனியும் நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது அவருடைய கிருபை. ஆமென். என் கிருபை உனக்கு போதும், உன் வலுவின் மேல் என் வல்லமை வெளிப்படும். அவர் கிருபை, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், சோர்ந்து போன நேரம் எல்லாம் அவருடைய கிருபை. நீ சோர்ந்து போன நேரம் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரம், மனமுடைந்து நின்றாயோ, சோர்வோடு நின்றாயோ, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். நம்முடைய முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரை விட்டு விலகி, அவருடைய கரத்தில் இருந்து விலகி ஒளிந்து கொண்டார். தம் சாயலிலும் உருவிலும் படைப்போம் என்று கடவுள் எண்ணி ஒவ்வொரு நாளும் அவர்களோடு உறவாட வருவார். மென்காற்று வீசிய பொழுதினிலே அதிகாலையில் உறவாட வருவார். என் பிள்ளைகளை காண வேண்டும் என்று சொல்லி, ஆமென். அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளைகளை நான் காண வேண்டும். நான் படைத்த, உண்டாக்கின என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கவனமாய் கண்ணோக்கி அதிகாலையில் வருவார் நம்மை தேடி. என்னை தேடி வரும் பொழுது நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். முதல் பெற்றோர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஏன் ஒளிந்து கொண்டார்கள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. எல்லாருக்கும் தெரியும். அங்கே மறை உண்மை என்ன? நீ ஒளிந்து கொண்டாலும், சாக்கு போக்கு சொன்னாலும், ஆண்டவரே உம்மை தேட எனக்கு நேரமில்லை என்று சொன்னாலும், ஆண்டவரே உம்மை தேடுவதற்கு எனக்கு பலன் இல்லை, தூக்கம் உறக்கம், காலையில் உம்மை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னாலும் நம்மை தேடி வருகிறார். என் மகனே,
என் மகளே உறங்குகிறாயா, எழுந்திரு என்று தட்டி எழுப்பி, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை. அன்று ஆதாம் ஏவாளுக்கு அதிகாலையில் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செய்த பாவத்தினால் விளைவாக பாவம் சாவு உள்ளே வந்தது. அந்த சாவினை மீட்டெடுக்கத்தான் மீட்பர் நமக்காக பிறந்தார், புதிய ஆதாமாக. அன்பு செய்து நான் சலித்து விட்டேன். அன்பு செய்து நான் சலித்து போனேன். இரக்கம் காட்டி நான் சலித்து போனேன். என் மக்களோ என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. தொடக்க நூல் முதல் யோவான் நற்செய்தியிலே யோவான் ஸ்நானகன் வரை இதே வேதனை தான் ஆண்டவருக்கு உள்வனக்காய். ஐயோ, என் பிள்ளைகள் தடுமாறி இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். அனுப்பி யாருமே செவி கொடுக்கிற மாதிரி தெரியல. அந்த இறைவனே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த இறைவனே இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி நான் இறங்கி வந்துள்ளேன். அன்று எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காக மோசேயிடம் ஆண்டவர் சொல்லுவார், இதோ நான் இறங்கி வந்துள்ளேன். என் மக்களின் கண்ணீரை கண்டேன், என் மக்களின் துன்பங்களை கண்டேன். நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்று வினவும் குரல். மோசேயை தேர்ந்தெடுத்து என் மக்களை அழைத்து வா என்று சொல்லி மோசேயை தேர்ந்தெடுக்கவில்லையா? 40 வருடம் மோசேன் அரண்மனை வாழ்க்கை, 40 வருடம் வனாந்தர வாழ்க்கை. சிற்பி செதுக்குவதைப் போல அங்கே நம்மையும் செதுக்கிறார். 80 வயதில் எகிப்தில் இருந்த மக்களை அழைத்து வர அனுமதிக்கிறார். காலம் தாழ்த்துகிறார் என்று சொன்னால் உனக்கு ஏதோ ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். இன்று ஒரு சிறிய காரியங்கள் உனக்கு தடைப்படுகிறது என்று சொன்னால் உனக்கு மேலான ஏதோ ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை மறந்து விடக்கூடாது. மறந்து போகிறோம். அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ, உண்மையான பிள்ளைகளாக அவருக்கு பயந்து, அவருடைய சிசிடிவி கேமராலேருந்து யாருமே தப்ப முடியாது. அவருடைய கேமராவில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அப்படி இருந்தும் கூட அன்று ஆதாம் ஏவாளை இரக்கத்தோடு அவருடைய அந்த இலைகளினால் செய்யப்பட்ட அந்த ஆடைகளை கழற்றிவிட்டு தோலினால் செய்து ஒரு பெர்மனண்ட் வஸ்திரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இரக்கம் காட்டணும். அப்போ என்னதான் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் எது செஞ்சாலும் அவர் இறங்கி வருகிறார். ஆமென். அவர் நம்மை தேடி வருகிறார். ஆமென். நீ அவரை விட்டு விலகி போனால் உன் சொந்த காரியங்களிலே, சுய காரியங்களிலே, சுய லாபத்திற்காக, உலக காரியங்களுக்காக ஓடி 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 என்னத்தை கண்டோம்? ஒன்றுமில்லையே. என்னத்தை கண்டோம்? இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறார், என் மகனே மகளே. அப்போ இயேசுவனிடத்தில் அந்த பணிவையும் கனிவையும் நாம் கற்றுக்கொள்ளவும். அல்லேலூயா. இயேசுவிடம் இருந்து பணிவையும் கனிவையும் கற்றுக்கொண்டால் அந்த பணிவு இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மை நிலை குலையாமல் இருக்க செய்யும். இறைவனுடைய கரத்தையே நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும். நம்முடைய பெயரையும் புகழையும் நலத்தையும் அது நாடாது.
எப்பொழுதும் கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து நடப்பதுதான் பணிவு. ஆமென். கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து, அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அடி பணிந்தாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, ஆமென். உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உன் வார்த்தையின்படியே. அஞ்சாதீர்கள், கவனமாயிருங்கள். 365 முறை பரிசுத்த இந்த வேதாகமத்தில், இந்த ஹோலி பைபிளில் அஞ்சாதே 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 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அஞ்சாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப டெய்லி நமக்கு ஒரு சப்தம் கேட்கிறது, அஞ்சாதே. ஆமென். டெய்லி ஒரு சத்தம். அந்த சத்தம், அஞ்சாதே, பயப்படாதே. ஆண்டவருடைய முதல் கேள்வி, இந்த உலகம் படைத்த பிற்பாடு முதல் கேள்வி எங்கே கேட்கிறார்? கடவுள், ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? முதல் கேள்வி அவருடைய கேள்வி. இன்று நம்மையும் சப்தம் கேட்டதா? கேட்டது. முதல் கேள்வி உங்களையும் என்னை, நீ எங்கே இருக்கிறாய்? அவருடைய சமூகத்தை விட்டு நீ எங்கே இருக்கிறாய்? ஐயோ, நான் பாவம் செய்தேன், விளக்கப்பட்ட கனியை உண்டேன், நான் நிர்வாணமாக இருக்கிறேன். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம கூனி குறுகி நிற்கிறோம். அவருடைய சமூகத்தில் உண்மை இல்லை, நேர்மை இல்லைன்னா நம்மளும் அப்படித்தான் நிற்போம். உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் ஆண்டவரை வாழ்த்தி வணங்க நம்மை அழைக்கிறார். பணிவோடு சேர்ந்து கனிவு வந்துவிடும். ஆமென். ஆமென். கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து நடப்பதுதான் பணிவு. இத்தோடு தொடர்பு கொண்டதுதான் கனிவு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? மனிதர்களை கடவுளின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். இரக்கத்தோடு நடத்துவது தான் கனிவு. அவ்வளோ ஃபுல்லாக சொல்லக்கூடாது. முதலாவது மனிதர்களை கடவுளின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுதல், நம்பர் 1. ஆமென். ஆமென். இரண்டாவது, அவர்கள் தீங்கிழைக்கும் போது அவர்களை இரக்கத்தோடு நடத்துவது. ஆமென். எல்லா மனிதர்களையும் கடவுளின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வது, நம்பர் 1. அவர்கள் தீங்கிழைக்கும் போது அவர்களை இரக்கத்தோடு நடத்துவது, நம்பர் 2. அவர்கள் தீமை செய்து விலகி போனாலும் கூட அவர்களை அன்போடு அரவணைக்கக்கூடிய பக்குவம், அதுதான் பணிவு, அதுதான் கனிவு. அந்த பணிவோடு சேர்ந்து அந்த பக்குவம் வந்துச்சுன்னா அங்கே கனிவு வந்துவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் கனிவு என்ன செய்யும்னா தீமையை கண்டிக்கும். கனிவு தீமையை கண்டிக்கும். அந்த தீமை செய்தவர்களை இந்த கனிவு என்ன செய்யுமா? வெறுத்து ஒதுக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் தொடக்க நூலில் பார்த்தோம், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் காட்டிய அந்த கனிவு அவர்களை வெறுத்து தள்ளவில்லை. அவர் இறங்கி வந்தார், அவர்களை வெறுத்து தள்ளவில்லை. நீ இப்படி செஞ்சிட்ட அப்படி செஞ்சிட்ட சொல்லி வெறுத்து தள்ளினாரா? இல்லை. மாறாக இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம். நல்ல ஒரு உவமை, அந்த ஊதாரி மைந்தன் அழுக்கில் பாவத்திலே சேற்றிலிருந்து வந்ததும் தகப்பன் ஓடுகிறார். தகப்பன் தான் ஓடுகிறான். ஐயோ, என் பிள்ளை வந்து இறந்து போயிருந்தான், மீண்டும் வந்து விட்டான் என்று சொல்லி. இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் வந்து விட்டான், உயிர் பெற்றிருக்கிறான். என்ன அருமையான தகப்பன் பாருங்க. என்ன தப்பு செய்தாலும் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் பணிவு.
ஆமென் ஆமென் மன்னித்து கொள்வதுதான் கனிவு. ஆமென் தீமை செய்தவர்களை கனிவு வெறுத்து ஒதுக்காது. ஆமென் கனிவுடையவர்கள் இறை அன்பில் கனி தருவார்கள். ஆமென் அவர்கள் எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் நிற்பார்கள். ஆமென் 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 இவர்கள் பிறரை எப்போதும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாய் இருப்பார்கள். ஆமென் எப்போதும் மன்னிக்கக்கூடிய 70 முறை போனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்போதும். எப்போதும் இந்த வார்த்தை எங்கே சொல்லப்படுகிறது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:58. ஆமென் எனவே சகோதர சகோதரி என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்க உழைப்பது வீண் போகாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது. அன்பார்ந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலூட நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 24ஆம் வசனம். நீங்கள் எல்லோரும் வாக்கு உரைத்துக் கொண்டே இருக்கும்போது நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொதுமக்களுள் ஒருவரோ அங்கு நுழைந்தால் ஒவ்வொருவரும் உரைக்கும் இறைவாக்கு அவரது குற்றத்தை அவருக்கு எடுத்து காட்டும், அவரை தீர்ப்புக்கு உட்படுத்தும். ஆமென். இதுதாங்க வெளிப்பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொதுமக்கள் ஒருவரோ அங்கு நுழைந்தால் ஒருவர் உரைக்கும் இறைவாக்கு அவரது குற்றத்தை அவருக்கு எடுத்து காட்டும், குத்தும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ, நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா? அவர்களை தீர்ப்புக்கு உட்படுத்தும். 25ஆவது வசனம். அவர்கள் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவை வெளியாகும். அப்பொழுது அவர் முகம் குப்புற விழுந்து கடவுளை பணிந்து உண்மையில் கடவுள் உள்ளார் என அறிக்கை செய்வார்கள். ஆமென். ஆமென். நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? ஒளிந்து கொண்டிருக்கிறாய். அவரை விட்டு விலகி. அதனால தான் சொல்றார், நீங்கள் எல்லோரும் இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருக்கும் போது நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொதுமக்கள் ஒருவரோ அங்கு நுழைந்தால் ஒவ்வொருவரும் உரைக்கும் இறைவாக்கு அவரது குற்றத்தை அவருக்கு எடுத்து காட்டும். இதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அது என்னை பற்றி தான் சொல்கிறாரோ பிரதர், இது எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அப்போ ஆணுடைய சமூகத்தை விட்டு விலகலாமா? விலகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த பணிவு உள்ளவர்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். கனிவு தீமையை கண்டிக்கும், ஆனால் அதை செய்பவர்களை வெறுத்து ஒதுக்குவதில்லை. கனிவுடையவர்கள் இறை அன்பில் கனி தந்து உயர்ந்தே இருப்பார்கள். அல்லேலூயா. பிறரை இவர்கள் எப்போதும் மன்னிக்க முடியும். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு போய் சுதிக்கணும் ஆண்டவரே. இந்த அருமையான மாலை பொழுதினிலே பணிவு கடிவு என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசினீரப்பா. இது வந்திருக்கின்ற வர முடியாத கேட்க முடியாத அநேக பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கனிவு மன்னிக்கும் பக்குவம் உடையது, மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமை உடையது. பணிவு தீமை செய்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை கெஞ்சி கேட்கிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று சொல்லி ரோமர் 12:1 வாசிக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக நம்மை படைப்போம். அவருடைய சமூகத்திலே பணிவோடு நடந்து கொள்வோம். கனிவு தன்னால் நம்மிடத்து வந்து வரும். நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், மறப்போம், ஏற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையோடு அன்பை உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை நீ தொட்டு ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே புதிதாக வந்திருக்கின்ற குடும்பத்தாரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமத்தை விட்டு விலகாமல் உமக்கு ஏற்ற பந்தயத்தில் நாங்கள் ஓட நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. நல்லதொரு போராட்டத்தை நான் ஓடினேன், வெற்றி பெறும் நாளில் எனக்கு கைமாறு விண்ணக கைமாறு உண்டு என்று பவுல் சொன்னதைப் போல இதோ நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பயணம் விடுதலை பயணம். அன்று 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து வந்த மக்கள் 4 நாட்களில் செல்ல வேண்டிய இடத்தை 40 வருடங்கள் அவர்கள் கடந்து செல்ல வேண்டி ஆயிற்று. அது உம்முடைய இறை திட்டத்தில் இருந்தது ஆண்டவரே. இதோ எங்களுடைய இறை திட்டம் எங்களுக்கென்று என்ன வைத்திருக்கிறீர் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நடக்க எங்களுக்கு அருள் தாரும். காண்கின்ற கேட்கின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை.